மண்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சப்பாத்தி பன்னீர் பட்டர் மசாலா. ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்து நான் சாம்பார் வச்சுட்டேன். ஸோ கொஞ்சம் முட்டை மட்டும் பண்ணிக்கிட்டேன். டின்னர் வந்து அதே சாம்பார் இருந்துச்சு, இட்லி. ஸோ ஃபஸ்ட்டு மார்னிங் எழுந்தோடனே மாவு புளிக்கல. ஸோ ஒரு வழியே இல்லை, சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சுட்டு நான் வந்து கொஞ்சம் பருப்பு பூண்டு சாம்பாருக்கு வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ இதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் வெங்காயம், அதாவது ஒரு 3 வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிட்டு நான் வந்து பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு எடுத்து ஆற வச்சுட்டேன். அதுக்கப்புறம் சாம்பார் தான் ரெடி பண்ணேன். பீன்ஸும் அவரைக்காவும் போட்டு சாம்பார். ஸோ இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு கொதிக்க வச்சுட்டு நான் அதுக்கப்புறம் பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு அரைச்சி அதை ரெடி பண்ணிட்டேன். ஸோ சாம்பார் கொதிச்சோடனே அது பெருங்காயம் போட்டு இறக்கிட்டு பன்னீர் பட்டர் மசாலா சைடில் குக் பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ அதுக்கப்புறமா சப்பாத்தி பண்ணிவிட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து குழந்தைக்கு வந்து சப்பாத்தி, அதுக்கப்புறம் பன்னீர் பட்டர் மசாலா. ஆஃப்டர்நூன் நான் எதுவும் ப்ரிப்பேர் பண்ணல. ஸோ இந்த கொஞ்சோண்டு முட்டை மட்டும் போட்டுட்டு சாம்பார். ஸோ சாம்பார் நிறையவே வைப்பேன் எப்போ வச்சாலும். ஸோ அது டின்னருக்கு யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்துப்பேன். ஸோ நைட் டின்னர் இட்லி, அதே சாம்பார்.